காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோங்கிற நிகழ்ச்சியில் திருநீரை அழித்தார் என்பதை பற்றி உங்களுடன் சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருநீரை அழிச்சிட்டாரு, எங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டாரு, மதத்தை அவமதிச்சிட்டாரு இன்னும் சில புண்ணாக்குகள் புலம்புது. அரை குறை வேக்காடுகள்லாம் குறை சொல்லு. மிக அழகா தெளிவா சுருக்கமா எழுச்சி தமிழர் அதுக்கான பதிலை சொல்லியிருக்கார். புண்ணியம் கிடைக்கும் என்று நான் பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்று நான் அழிக்கவும் இல்லை. ரெண்டே வரியில மிக செய்த விட என்ன விளக்கம் இருக்கு, அவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்காரு. நான் பள்ளி பருவத்தில் மாணவனாக இருக்கும்போது நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு தான் போவேன். ஆனால் படிக்க 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 நான் சிந்தித்த காரணத்தினால அது தேவையில்லைன்னு நான் ஒதுக்கிட்டேன். ஆனால் இப்போ என் கட்சி தம்பிகள் தொண்டர்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பாலும் பாசத்தாலும் நேசத்தாலும் திருவிழாவுக்கு அழைக்கிறாங்க. அப்படி தான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். பூசாரி எனக்கு நெத்தியில் திருநீர் பூசினார். உணர்வுடன் தான் நன்றி சொல்லிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்து மறுபடியும் சிலர் புகைப்படம் எடுப்பதற்காக வந்தாங்க. நான் வாகனத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்போது அழிச்சிட்டு அந்த எடுத்தேன். இதே மாதிரி இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சிக்கும் போவேன். குல்லா அணிய சொல்லுவாங்க, அணிவிச்சிட்டு நிகழ்ச்சிக்கு முடிச்சுட்டு வந்துடுவேன். மிக தெளிவாக சொல்கிறாரு. யார் மனசு புண்படுது? நீங்கள் ஒற்றுமையாக இந்து மதத்தில் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றுறீங்க, ஒற்றுமையாக இருக்கீங்க. உங்கள் மனசு புண்படுது. கடவுள் இல்லைன்னு சொன்னவர், கோயிலுக்கு போக வேண்டான்னு சொன்னவர் அந்த ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார். அவர் இங்கே தள்ளாடுற வயசில் மூத்திரவாளியை சுமந்துக்கிட்டு அனைவரும் உள்ளே போகணும், கோயிலுக்குள்ளே போகணும், அர்ச்சகராக வேண்டும் நீ எதுக்கு சொன்னார்? கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவர் எல்லாம் போக சொல்கிறாரு உள்ள. நீங்கள் இருக்குன்னு சொன்ன நீங்கள் எல்லாருங்கள ஒரு சில பேர். அப்போ எங்கே உங்கள் மனசு எங்கே போனது? எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? நான் கேட்குற கேள்வி. அப்போ மனசு புண்படவில்லையா? நாய் போகுது, நரி போகுது, மாடு போகுது, எல்லாம் போகுது. இந்த கோயிலை உருவாக்கிய மண் சுமந்த சிமெண்ட் சுமந்த கோபுரம் கட்டிய அவன் நடுவீதில் நிற்கிறான். சிந்திக்கலையே நீங்கள்? இல்லைன்னு சொன்னாலும் தானே போராடினார். கடைசியில் போராடி அது வெற்றி கண்டார், எல்லாரும் போக வச்சார். சரி, இவ்வளோ புண்படுதுன்னு சொல்கிறீங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் சிலர் போக வேண்டாங்கிறாங்க, உள்ளே போகக்கூடாது, இன்னும் போராட்டம் பண்ணுறாங்க. பிரச்சனை நிறையா இருக்குது. அது ஒரே மதத்துக்குள்ள, மற்ற மதத்துக்காரங்க போகிறதில்ல, அதே மதத்துக்கு உள்ளவங்க உள்ளே போக வேண்டான்னு பிரச்சனையை தடுக்கிறாங்க சில பேர். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த புண்படுது சொன்ன நீங்கள் என்ன பண்ணு, அங்கே வந்து நின்று எல்லாம் நம்ம மதத்தில் உள்ளவங்க தான் சமத்துவமாக நாங்கள் உள்ளே அழைச்சிட்டு போகணும், உள்ளே அழைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். அதோடு இல்லை, கற்பகிரகத்துக்குள்ள ஒருத்தன் என்னென்னமோ செய்கிறான். அப்போ எங்கே போனீங்க? அப்போ ஒன்றும் சரியில்லையே. விபூதிய ஒரு பெண்ணு மேலே விளாடுறான், அப்படி வீசி எரிகிறான். அப்போ ஒன்றும் குரல் கொடுக்கல. அவளை திரும்பங்கிற ஒரு தலைவர் வந்து சாதாரண தலைவனா? அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பல மாநிலம் அடங்கிய இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக தலைவன் ஆயிட்டார். இப்போ இவ்வளவு கடுமையாக நான் அவரை பாராட்டி பேசுகிற காரணம், நான் ஒரு வீசிக்கா இல்லை. பாராட்டி அவருக்கு வாழ்த்து ஒரு மனிதர், ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் வாழ்த்துறதும் பாராட்டதும் நன்றி சொல்றது வந்து விடுதலை சிறுத்தையில் இருக்கிறவங்க தான் பாராட்டின அவசியம் இல்லை. பல்வேறு துறையில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. எழுச்சி தமிழருக்கு நன்றி சொல்றாங்க. என்ன காரணம்னா, அவர் சமத்துவ தலைவன் ஆயிட்டாரு, சமூக நீதிக்காக போராடுறாரு, பெண்ணடிமை ஒழிப்புக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு, போராளியாக மாறுறாரு.
அதோடு மட்டும் உலகத் தலைவன் ஆயிட்டார். வெளிநாடுகள்லாம் அவருடைய பேச்சை உற்று கவனித்து அவரை பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, நன்றி சொல்கிறாங்க. சமீபத்தில் அமெரிக்காவில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு மாணவர் மைக்கேல்ங்கிற மாணவர் விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியை பற்றியும் எழுச்சி தமிழர் திருமாவை பற்றியும் ஒரு ஆய்வு செய்து அந்த யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழகத்தை கொடுத்துருக்காரு. அதை ஏற்றுக்கிட்டு அவங்க புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வு அட்டைப்படம், அந்த அட்டைப்படம் உலகத்திலே பிரபலமானது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அதில் அட்டைப்படம் எழுச்சி தமிழருடைய அட்டைப்படத்தை போட்டிருக்காங்க. நீ பட்டையை பற்றி பேசிகிட்டு இருக்க, இன்னமும் அப்படி இல்லைன்னா அவர் எப்படி கொஞ்ச நேரத்தை அழிக்காமல் என்ன அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? பட்டையை போட்டு கொட்டையை போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாரா? என்ன காரணம்? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சமத்துவத்துக்காக? இப்போ தந்தை பெரியார் போராடினான்னா மற்ற மதத்துக்காரங்க அர்ச்சகராகணும் உள்ளே போகணுன்னு போராடல. அதே மதத்தில் உள்ளவர்கள் போராடணும், அதே மதத்தில் உள்ளவர்கள் உள்ளே போகணும். சமத்துவ பிறன் தான் அவர் கடைசி இந்த போராடினா தவிர வேறு மதத்தில் உள்ளவங்க போகணுன்னு அவங்க போராடலை. முதல்ல இதை செய்யுங்க. நீங்கள் எழுச்சி தமிழருக்கு நீங்கள் வகுப்பு எடுக்க வேண்டாம். எழுச்சி தமிழருக்கு நீங்கள் நிறைய கற்றுக்கணும். ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுனா என்ன, அரசியல்னா என்ன, இது மாதிரி ஒன்றும் எப்படி, அதாவது அவர் ஒரு கருத்து பெட்டகம். ஆனால் கருத்து பெட்டகமாக இருந்தாலும் அந்த செய்தியாளர்கிட்ட அவர் நேர்காணல் பண்ணும்போது எவ்வளோ கடுமையான கேள்வியாக இருந்தாலும் எவ்வளோ பக்குவமாக அடக்கமாக தெளிவாக பேசுகிறார் பார்த்தீங்களா? நீங்களாம் குண்டி செட்டில் குதிரை ஓட்டுற ஆள், என்னன்னு தெரியாத ஆள், அவர்கிட்ட கற்றுங்க. அவருடைய வரலாறு தெரியுமா? அவர் படிக்கிற காலகட்டங்களில் எத்தனை போராட்டங்களில், ஈழ போராட்டமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்குற போராட்டமாக இருந்தாலும் சரி, அப்புறம் அவர் என்ன வேலையில் இருந்தார் தெரியுமா? அந்த வேலையினால அவர் அந்த இது போல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டதுனால எவ்வளவு ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டது. அந்த வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னைக்கு அகவை என்ன ஆகுது? தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு எவனுக்குமே அவரை எழுச்சி தமிழை விமர்சிக்கான தகுதி யாருக்கும் இல்லைங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு, கருத்து. அவ்வளவு தெளிவாக ஆங்கிலத்திலும் சரி தமிழ்லையும் சரி பேச பார்ப்போம். திராவிட இயக்கம்னா என்ன, திராவிட இயக்க உணர்வை உள்வாங்கிட்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த சட்ட வடிவம் என்ன எல்லாம் கேட்டு நீ தெரிஞ்சிக்க. எதை பற்றி பேசணும் பேசிக்க. அவருக்கு நீ வகுப்பு எடுக்க வேண்டாம். உலகத்துக்கே வகுப்பு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் நம்ம காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிறது பெரிய, நமக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள அவரை முத்திரை குத்தலான்னு சிலர் ஆரம்பத்திலே முயற்சி செஞ்சு மூக்குடைப்பட்டு ரத்தத்தோட ஓடிட்டாங்க. அதை தாண்டி, அந்த வட்டத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு பல்வேறு துறைகளிலிருந்து இன்னைக்கு பாராட்டுறாங்க எழுச்சி தமிழரை. ஆகவே திருநீரை அழிச்சிட்டாருன்னு வெக்கமா இல்லை? நீங்கெல்லாம் புண்படுத்துங்கிறீங்களே, அதில் இருக்கிற மதத்தில் இருக்கிற மற்றதுக்கெல்லாம் சேர்ந்து வாங்கன்னு சொல்கிறீங்க. மற்ற விஷயத்தில் அவருக்கு உரிமை கிடைக்கணும் போகணுங்கிறப்போ எவனும் வாயை திறக்க மாட்டீங்களே. சிந்திச்சு பாருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.